பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நம்ம மேதகு நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பு புக்கு 5 இல்லாட்டி 6 வேணும் சார். அப்போ வந்து 5 புக்குக்கு வந்து ஒவ்வொரு புக்குக்கும் தனித்தனியாக நாங்கள் 70 ருபீஸ் கொரியருக்கு பே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு கொரியருக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்பீட் போஸ்ட்டுக்கு சொல்லிடுறேன். புக்கு வந்து 360 கிராம் ஒரு புக்கு, அதுக்கு வந்து 70 ரூபா. அடுத்து வந்து ஒவ்வொரு அரை கிலோவுக்கும் வந்து 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது நம்மளுக்கு போஸ்டரில், சரிங்களா? அப்போ 2 புக்குனா நம்மளுக்கு 720 கிராம் வருதுங்களா? அப்போ அரை கிலோ தாண்டிடுது 90 ரூபா. 3 புக்குனா நம்மளுக்கு 1 கிலோ 80 கிராம் வருது, அப்போ 110 ரூபா. 4 புக்கு அப்படின்னா கொரியருக்கு, சரிங்களா? அப்போ நான் சொல்கிறது கொரியருக்கு 4 புக்கு அப்படின்னா 360 கிராமுக்கு 1440 ரூபா. அப்போ வந்து 110 ரூபா, சரிங்களா? அப்போ சராசரியாக வந்துட்டு நம்மளுக்கு 4 புக்கு அப்படின்னு சொல்லி வாங்கும்போது கொரியருக்கு 30 ருபீஸ் தான் நம்மளுக்கு வரும். 30 to 35 ருபீஸ் அப்படின்னு தான் வரும். 2 புக்குன்னு வாங்கும்போது கொரியருக்கு நம்மளுக்கு 45 ருபீஸ் தான் வரும். இதுதான் வந்து போஸ்டல் கொரியரோட இது, சரிங்களா? ஃபார்மேட்டு இப்படி தான் வந்துட்டு வரும். ஆனால் இப்போ 2 புக்கு அனுப்பணும்னா நம்ம ஒரே அட்ரஸ்க்கு தான் அனுப்ப முடியும், தனித்தனி அட்ரஸ்க்கு அனுப்ப முடியாது. தனித்தனி அட்ரஸ்க்கு அனுப்புனா 70 ருபீஸ் பெர் புக்குக்கு சார்ஜ் ஆகும். ஒரே அட்ரஸ்க்குனா இந்த அமௌண்ட்டு. ஸ்பீடு அப்படின்னா இதை விட நம்மளுக்கு 20 ரூபா கொடுப்பா. ஸோ நிறையா பேர் வந்து 90 ருபீஸ் பே பண்ணி ஸ்பீடில் வாங்கியிருப்பீங்க ஒரே புக்கு, சரிங்களா? அது வந்து 2 நாளில் உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸ்பீடுனா இதை விட நம்மளுக்கு கூடுதலாக 20 to 30 ருபீஸ் ஆகுது. பட் இது வந்து கொரியர் அமௌண்ட்டு, இதான்ப்பா ப்ரொசீஜர். ஆனால் ஒரே அட்ரஸ்க்கு 4 புக்குனா ஒரே அட்ரஸ்க்கு இந்த கொரியர் சார்ஜுக்கு அனுப்பலாம். நன்றி.